والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்றாளரும் நிகழற்ற அன்புமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ்வின் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சமுதாயங்களில் மனித சமுதாயம், ஜின் சமுதாயம், இந்த இரண்டையும் என்னை வணங்க படைத்துள்ளேன் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். மனிதனும் ஜின்களும் அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள், நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹுவை வணங்குவதாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கியதற்கு பிறகுதான் இந்த உலகத்திற்கு உண்டான தேவைகளின் பக்கம் இவர்கள் திரும்ப வேண்டும். அதனால்தான் இந்த இரு சாராரையும் என்னை வணங்கவே தவிர நான் படைக்கவே இல்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கிறார். அல்லாஹுவை வணங்குவதில் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளோம் என்று சொன்னால், திருக்குர்ஆனிலே இப்படி ஒரு வசனம்: வணக்கங்களில் ஆக தலையான வணக்கம், மனிதன் தவற விட்டுவிடக்கூடாத ஒரு வணக்கம், மனிதன் காரணமே சொல்லக்கூடாத மிக முக்கியமான ஒரு வணக்கம், அல்லாஹ் தொழுகையை பற்றி தான் அதிகம் குர்ஆனிலே பேசுகிறார். தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை. தொழுகையை தொழாமல் இருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இடமும் இல்லை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. இந்த தொழுகை மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்டுள்ளது. தொழுகை மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்டுள்ளது. குறிக்கப்பட்டுள்ள நேரங்கள் நமக்கு முன்னால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு மனிதன் லுஹருடைய நேரம் வருகிறது, அசருடைய பாங்கு நேரம் தெரிகிறது, அந்த பாங்குடைய நேரம் இதுதான் என்று விளங்கிய பிறகும் கூட தொழுகைக்காக அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி தொழுகையை தவிர அந்த நேரத்தில் அவன் வேறு வேலை செய்தான், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் குற்றவாளிகள். எந்த அளவுக்கு தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த பாங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து வியாபாரங்களை விட்டுவிட்டு பள்ளிக்கு வர வேண்டும், எந்த வேலைகள் செய்தாலும் விட்டுவிட்டு பள்ளிக்கு வர வேண்டும். இதற்காக தான் இந்த மனிதன் நான் படைத்திருக்கிறோம் என்பதாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஏன் வியாபாரத்தை விட்டு வர வேண்டும் தெரியுமா? ஒரு நேர தொழுகையை ஒரு மனிதன் கலா செய்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நேர தொழுகையை ஒரு மனிதன் கலா செய்கிறான். கரெக்டாக தொழுகிட்டு வரான், ஃபஜ்ருக்கு கரெக்டாக வந்தான், லுஹருக்கு கரெக்டாக வந்தான், அசருக்கு கரெக்டாக வந்தான், இப்போ மகரிபுக்கும் சரியாக வந்து விடுகிறான். இஷாவுடைய நேரத்தில் அவன் தவறுதலாகி போய் அந்த வக்து முடிந்த நேரத்தில் அவன் ஒருவேளை தொழுகையை கலா செய்தான் என்று சொன்னால், ஒருவேளை தொழுகையை கலா செய்ததற்காக இவன் 80 ஆண்டுகள் நரகத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, ஒருவேளை தொழுகையை கலா செய்தாலே 80 ஆண்டு தண்டனை என்று சொன்னான்.
இது தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு பெருமானார் சொல்கின்ற எச்சரிக்கை. தொழுகையை விடாமல் கரெக்டாக தொழுகிறாங்கல்ல, அவங்களுக்கு உள்ள எச்சரிக்கை. இரண்டாவது எச்சரிக்கை, தொழுகையை விடாமல் தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த தொழுகையில் பொதுபோக்காக அலட்சியமாக தொழுகின்றார்களே, இவர்களுக்கெல்லாம் நரகத்தில் வயல் என்ற ஒரு ஓடை இருக்கிறது, அதுதான் அவர்கள் தங்குமிடம் என்று இங்கேயும் பெருமானார் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். தொழுகையை கலா செய்தவரும் நரகத்திற்கு போவார், தொழுகையில் பொதுபோக்காக தொழுதவரும் நரகத்திற்கு செல்வார் என்றால், இந்த தொழுகையை விட்டு அலட்சியமாக இருப்பவர்களுடைய நிலைமை என்னவென்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நபர்களை பார்த்து சில நேரங்களிலே வன்மையாக இப்படி கண்டித்தது ஒரு ஹதீஸிலே பெருமானார் சொல்கின்றார்கள், லைஸ அஸ்கலு லைஸ ஸலாத்து அஸ்கல் அலல் முனாஃபிகீன் மினல் ஃபஜ்ரி வல் இஷா வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லா லஆத்துஹுமா வலவ் ஹப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ஹதீஸில் பெருமானார் சொல்லக்கூடிய மிக கூடுதல் கவனம் என்னவென்றால், இஷாவுடைய தொழுகையை பற்றி பெருமானார் அழுத்தமாக பேசினார்கள். அன்றைய காலம் இருந்தது. அன்றைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு, இன்றைய ஆலிம்களுக்கு ஒரு அழகான உபதேசத்தை சொல்லி பெருமானார் ஒரு வழிமுறையை காட்டி தந்தார்கள். என்ன வழிமுறை? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம். சுலைமான் என்ற ஒரு சஹாபி ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரவில்லை. அன்றைய தினம் மஸ்ஜித் நபவியிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக இருக்கின்றார்கள், நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான விஷயத்தை அங்கே போதிக்கின்றார்கள். மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு யார் தொழுகைக்கு வந்தார்கள், யார் வரவில்லை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக விசாரித்துக் கொண்டிருந்தார். இது பெருமானாருடைய ஆக சிறந்த சுன்னத். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு அனைவரும் வந்தார்களா, அப்படி வராதவர் ஏன் வரவில்லை? ஒரு கட்டத்திலே ஆளை அனுப்பி பெருமானார் விசாரிக்க சொல்லியிருக்கின்றார்கள். இவர் இன்னைக்கு ஃபஜ்ருக்கு வரலையா, போய் பார்த்துட்டு வாங்க, அவருக்கு என்ன ஆச்சு, இந்த உடல்நிலை சரியில்லையா, வேறு ஏதாவது காரணம். ஒரு சிறந்த கட்டமைப்பு, இந்த மார்க்கத்தில் சிறந்த கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுலைமான் என்ற ஒரு சஹாபி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரவில்லை. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வராததன் காரணமாக அன்று பகலிலே கடைவீதியிலே அவருடைய தாயாரை சந்தித்தார். இன்றைய தினம் உங்கள் மகன் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டபோது, அமீருல் முஃமினீன் அவர்களே, இரவு முழுவதும் அவன் நின்று கொண்டு தொழுது வணங்கிக் கொண்டிருந்தான், அந்த அசதியிலே விடிய காலை தூங்கிவிட்டான் என்று சொன்னார். இரவு முழுவதும் அமல் செய்து கொண்டிருந்தான். இரவு முழுவதும் நஃபிலான வணக்கங்கள், தஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். இரவு கண் விழித்த அசதியிலே சுபஹுக்கு வராமல் தூங்கிவிட்டான் என்று சொன்னபோது அதற்கு அமீருல் முஃமினீன் அவர்கள் சொன்னார்கள், அருமை தாயார், எந்த ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறானோ அவன் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறான். எந்த ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகின்றானோ அவன் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறான். ஆகையினால் உங்கள் பிள்ளையை இரவில் நாங்கள் வணங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுவிட வேண்டாம் என்பதற்காக அந்த இடத்திலே அழுத்தம் தருகின்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதாக அழுத்தம் கொடுத்து இந்த இடத்திலே நமக்குள்ள படிப்பினை என்ன தெரியுமா? நாம் தொழுகிறோம், நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், நாம் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்கிறோம், நாம் பள்ளிவாசலுக்காக வேண்டி நம்முடைய நேரங்களை பொருளாதாரத்தை ஒதுக்கி செலவு செய்கிறோம். இதன் கூலி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கட்டாயம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும்.
மற்றவர்கள் ஏன் தொடரவில்லை என்று கவலைப்பட வேண்டும். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபுஹுடைய நேரத்திலே ஒரு சிறந்த கட்டமைப்பை செய்திருக்கின்றார். ஒரு நாள் கூட ஒரு சஹாபி தவறினால் வீட்டிற்கு ஆள் போகும், காரணம் தெரிந்து கொண்டு வருவார். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்கங்களே தொழுகை ஆக சிறந்த கடமை. அந்த தொழுகையை விடுவதற்கு எந்த இடத்திலேயும் மார்க்கம் நமக்கு கட்டளையிடவில்லை. அந்த தொழுகையை விட்டவன் காரணம் சொன்னாலும் அந்த காரணம் ஏற்கப்பட போவது கிடையாது என்பதை எல்லாம் கருதிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றும் கூட சில மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்கின்றார்கள், தொழுகைக்காக அழைக்கப்பட்டார், நாம் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் பள்ளிக்கு வருவதற்காக அவர்கள் வெகு சிரமமாக மேற்கொள்கின்றார்கள். அந்த ஹதீஸில் 2 வார்த்தைகளை பெருமானார் சொல்கின்றார்கள். எப்போ சொன்ன வார்த்தை? இன்றைய காலத்திற்கு பொருத்தமான வார்த்தை. 2 துண்டு எலும்புகள், 2 துண்டு சதைகள் கிடைக்கும் என்று சொன்னால் தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுகின்றார்கள் தொழுகை நிறைவேற்ற. பெருமானார் சொன்ன வார்த்தை. ஒரு அறிவிப்பு செய்ய 2 துண்டு எலும்பு கிடைக்கிறது என்று சொன்னால் தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து விடுகின்றார்கள். அப்போ தொழுகைக்காக வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் முடிந்தவர்கள் கூட வர மறுக்கின்றார்கள் என்று அர்த்தம். அதற்கு தவழ்ந்தாவது வருகிறார்கள் என்றால் முடியாவிட்டாலும் கூட துன்யா கிடைக்கிறது என்றால் பள்ளிக்கு வருகின்றார்கள். பள்ளிவாசலில் துன்யாவை தேடக்கூடாது, துன்யாவை தேடக்கூடாது என்பதற்காக பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் பள்ளியிலே ஒரு நிகழ்ச்சின்னா வராங்க, பள்ளியிலே ஒரு ஏதாவது விழா என்றால் வருகின்றார்கள், பள்ளியிலே ஒரு விருந்து என்றால் வருகின்றார்கள், ஆனால் தொழுகை கலைத்தால் மட்டும் வரமாட்டேன் என்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து பெருமானார் பேசினார்கள், இவர்கள் வீட்டிலே குழந்தைகள் பெண்கள் மட்டும் இல்லை என்றால் இவர்களை வீட்டிலே வைத்து எரித்து விடுவேன் என்பதாக பெருமானார் பேசுகின்றார். தொழுகையை அலட்சியம் செய்பவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எந்த இடத்திலேயும் பெருமானார் கடுமையாக பேசியிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே வார்த்தைகளிலே கடுமையான வார்த்தைகள் என்பது கிடையாது. ஆனால் தொழுகையை பற்றி பேசும்போது பெருமானார் கடுமையாகத்தான் விமர்சனம் செய்திருக்கின்றார். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் ஹமம்து, என் உள்ளம் நாடுகிறது, யார் மீது என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் என் உள்ளம் நினைக்கிறது. நாமுர பிஹதபின், காட்டில் உள்ள விறகுகளை ஒன்று சேர்க்க சொல்லி என் உள்ளம் நினைக்கிறது. அந்த விறகுகள் சேகரிக்கப்பட்டு அந்த விறகுகளுக்கு நெருப்பு மூட்டப்பட வேண்டும். சும்மா ஆமுரபி சலாத்தி, தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட வேண்டும். சும்மா ஆமுர ரஜுலன் யௌமன்னாஸ, பிறகு காம சொல்லப்பட வேண்டும். ஒருவர் இமாமாக நின்று மற்றவர்களெல்லாம் அங்க தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த பாங்கு சொல்லப்பட்டு இகாம சொல்லப்பட்டு பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டார்கள் அல்லவா, இவர்களை தவிர்த்து லா யஷ்ஹதூன ஸலாத்த, வேறு யாரெல்லாம் தொழுகைக்கு ஆஜராகவில்லையோ ஃபஅஹ்தரிகு அலைஹிம் புயூதஹும், அவர்கள் வீட்டை நான் எரித்து விடுகிறேன் என்பதாக பெருமானார் சொல்லித் தருகிறார். சரியான வார்த்தை தானே? பாங்கு சொல்லப்பட்டும் கூட தொழுகைக்கு வராதவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், அவர்களை வீட்டோடு எரித்து விடுகிறேன். சரியான வார்த்தை தானே? இங்கே நாம விட்டாக்கா அங்கே எல்லாம் அதைதான் செய்யப்போம். அழகாக பெருமானார் சொன்னார்கள், எல்லாம் நரகத்தின் பிடியிலிருந்து தொழுகையை கலா செய்தவர் தப்பிக்க முடியாது, தொழுகையை அலட்சியமாக செய்தவர் தப்பிக்க முடியாது என்றால் தொழுகையே இல்லாத மனிதனின் கதி என்னவென்பதை நாம் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான விஷயங்களிலே சொல்லும் போது சொர்க்கத்தில் படித்தரங்கள் இருப்பது போல நரகத்தில் படித்தரங்கள் உண்டு. நரகத்தில் அடிபாதாளம், நடுபாதாளம், மேற்பாதாளம் என்று உண்டு. அடிபாதாளம் யார்? லட்சக்கணக்கில் பச்சிலம் குழந்தைகளை கொன்றான் அல்லவா ஃபிரௌன். அநியாயம், அழிச்சாட்டியம், அக்கிரமம் என்றே வாழ்ந்தார்கள் அல்லவா ஃபிரௌன், காரூன், ஹாமான். இவர்கள் எல்லாம் நரகத்தில் அடிபாதாளத்தில் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் சொல்கின்றார். சரி, அவன் செஞ்ச பாவம் என்ன? அடிபாதாளத்துக்கு போறதுக்கு செஞ்ச பாவம் என்ன?
நான் தான் ரப்புன்னு சொன்னா, பிறந்த குழந்தைகளை உயிரோடு கொண்டு குவித்தான், மக்களை அடிமையாக்கி அநியாயம் ஆட்சி புரிந்தான். இதன் காரணமாக நரகத்தின் அடி பாதாளத்திலே இருக்கிறார். அவனுக்கு மேல ஷிர்க் வைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேல காஃபிர்கள், இறை மறுப்பார்கள் இருக்கின்றார்கள். அதற்கு மேல முஸ்லிம்கள் பாவம் செய்ததற்காக தண்டனை அனுபவிக்க வருகிறார்கள். இப்படி பாதாளத்தில் தான் ஃபிரௌனும் காரூனும் ஹாமானும் இருப்பதாக பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். இதில் நமக்கு உள்ள எச்சரிக்கை என்னவென்றால், தொழுகையை விட்டவர்கள், தொழுகையை அறவே தொடாதவர்கள் நரகத்தில் ஃபிரௌனோடு காரூனோடு இருப்பார்கள் என்பதாக பெருமானார் சொல்கின்றார். அப்ப நாம் யார்? விரிவாக நாம் சொல்ல வேண்டிய தேவை. நம்முடைய மறுமை நிலைப்பாடு என்னவென்பதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஸலாத்தை முஃமினீன கிதாபம் மௌகூதா, இந்த தொழுகை உங்கள் மீது நேரம் குறிக்கப்பட்டுள்ளது, அந்த நேரத்திற்கு வேறு வேலை செய்யக்கூடாது, அப்படி மீறி செய்தால் அது பெரும்பாலும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி என்பதை நாம் விளங்கி இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலேயாவது 5 நேர தொழுகையை சிறப்பாக கடைபிடிப்போம், பள்ளியை ஆபாதாக்குவோம், மஹல்லாவை தீனோடு ஒட்டி உருவான செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த தௌஃபீக்கை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.